தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் நாளை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். திருச்சியில் தனது பிரச்சாரத்தை 13ஆம் தேதி தொடங்கும் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் ஆளுகின்ற திமுக மற்றும் மத்திய அரசை விமர்சித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த சில நாட்களாக சென்னையிலிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக விஜய் திருச்சி வருவார் என கூறப்பட்ட நிலையில் நேற்று முதல் அவர் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அவர் தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார் என கூறப்படுகிறது. இதற்காக விஜய்க்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட தனது பிரச்சார வாகனத்தில் தனது உரையை தொடங்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக மாநில மாநாடுகள் மூலமாக மட்டும் தனது அரசியல் பயணத்தை செய்து வந்த விஜய் முதல் முறையாக நேரடியாக மக்களை சந்தித்து பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று சாலை மார்க்கமாக திருச்சி வருவார் என கூறப்பட்ட நிலையில் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து திருச்சி டிவி டோல்கேட் பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய டிவி டோல்கேட் திருச்சி மாநகர பகுதியின் நுழைவாயிலாகும். நாம் தற்போது அந்த காட்சிகளை கல்குப்பாறை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி டிவி டோல்கேட் பகுதியிலிருந்து தனது பரப்புரை பயணத்தை தொடங்கும் விஜய் திருச்சி கல்குழி மேம்பாலம், தலைமை தபால் நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளை கடந்து திருச்சி மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலை அருகே தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த பகுதிகள் முழுவதும் திருச்சி மாநகர் பகுதியில் முக்கிய பகுதியாகும். போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜயை பார்ப்பதற்கு அதிக அளவு மக்கள் கூட்டம் கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலை 6 மணி முதல் நிகழ்ச்சிக்கு வரும் வாகனங்கள் மாநகருக்கு வெளியே நிறுத்தப்பட்டு தொண்டர்கள் நடந்தே உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பொறுத்தவரை 20,000 தொண்டர்கள் கூடுவார்கள் என கணக்கெடுக்கப்பட்ட நிலையில் திருச்சி மாநகர் முழுவதும் 1,00,000க்கு மேற்பட்ட தொண்டர்கள் விஜய் காண கூடும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இது குறித்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி சிறப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். இந்த கூட்டத்தில் காவல்துறை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு பணிகளை ஏற்படுத்த வேண்டும் என காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விஜய் தனது தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒரு வாய்மொழியாக உத்தரவை ஒன்று பிறப்பித்துள்ளார். அதாவது பிரச்சார பயணத்திற்கு கூட்டத்திற்கு வரும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், வணிகர்களுக்கு, வியாபாரிகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது, எந்த ஒரு இடையூறு செய்யக்கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சொல்லக்கூடிய விதிகளை தொண்டர்களும் நிர்வாகிகளும் மதிக்க வேண்டும் என விஜய் வாய்மொழி உத்தரவாக தனது நிர்வாகிகளுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அப்துல் கரீம். திருச்சியில் நாளை சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் பேசும் கடந்து வரும் வழித்தடத்தின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியது. விவரங்களை எமது செய்தியாளர் அப்துல் கரீம் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.